அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு சொல்லி 4 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நிறைய போடுவதன் மூலமாக உங்கள் சூழ்நிலைக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கி செஞ்சு பலனடையலாம். இந்த பதிவுலேயும் பண வரவு மட்டும் இல்லைங்க, நம்மள நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? அது எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் பௌர்ணமி நாளில் நாம் அந்த நிலவை பார்த்து கேட்கும்போது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இது வேண்டுதல் நிறைவேறுவதற்கு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அமைதி நிலவணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யலாம். மேலும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இதை செய்யலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனசில் எப்போதுமே ஏதாவது ஒரு குழப்பத்தோடையே இருப்பாங்க. மனம் தெளிவாகவே இருக்காது, ஏதாவது ஒன்றில் அலைபாஞ்சிட்டே இருக்கும். சரி, நிம்மதியாக படுத்து தூங்கினாவது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு தூங்கலான்ட்டு பண்ணுவாங்க. ஆனால் தூங்கவும் முடியாது. மேலும் அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகளாக வரும். நடுவில் முழிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். எதுவுமே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம செய்கிற செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கும். மேலும் அது சக்ஸஸும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது சந்திரன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய மனதை லேசாக்கக்கூடியவங்க, கிளியராக வச்சுக்கக்கூடியவங்க, குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பரிகாரத்தையும் ஒரு குறிப்பிட்ட திதி மற்றும் நாளில் செய்யும்போது அதுக்கு பவர் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாதாரண நாட்களை காட்டிலும் இந்த மாதிரி நாட்களில் செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இதுபோல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரம் உடனடியாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகள், அதாவது பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, அது இன்றோட முடிவுக்கு வரணும், நல்ல பொழுது நாளைக்கு காலையில் நமக்கு விடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை செய்யலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. சரி, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷீட்டு எடுத்துக்கோங்க. அது கோடு போட்ட சீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பியூரான பிளெயின் ஒயிட் ஷீட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு நீங்கள் ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், எந்த கலரில் வேணாலும் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் பயன்படுத்தலாம். பிளாக் மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும். இது போல் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு செய்யும்போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. அதனால் அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனையாக கேட்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான், கடன் தொல்லை இருக்குது, பண தேவை இருக்குது, வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான். இருந்தாலும் ஒன்றா கேட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் நிறைவேறும் இல்லையா? அதனால் எது உங்களுக்கு உடனடியாக தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு இன்டென்ஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த சீட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஒரு சில வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பீஜ மந்திரத்துக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்குது, 2 எழுத்து 3 எழுத்து வந்தாலுமே. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ஒரு சில வார்த்தைகளுக்கு அதீத சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை பௌர்ணமி நாளில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவை கொடுக்குறேன். சரி, அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிடுறேன். இது எழுதுவதற்கு நீங்கள் சீரியல் நம்பரில் போடணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஒரு பேஜ் ஃபுல்லுமே நீங்கள் எழுதணும். எழுதும்போது அவசரமாக எழுதாமல் குறிப்பிட்ட உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே நீங்கள் எழுதுங்க. மேலும் வாய் விட்டு இது எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் சொல்லுங்கள். சரி, என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிடலாம். வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ்.
இது வந்துட்டு நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஓநாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நிலவை பார்த்து அது வந்து ஊழையிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அந்த அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா அதீத சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் நரி மூஞ்சில் முழிச்சாதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு அதிர்ஷ்டத்தோடையும் இந்த நரியை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எழுதி முடித்த கையோட நீங்கள் என்ன காரணத்துக்காக எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இதை வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வதற்காகவும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இன்னொரு மெத்தடையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த தண்ணீரானது நீங்கள் கண்ணாடி டம்ளரில் எடுத்துக்கிறது சிறப்பு. அப்படி கண்ணாடி டம்ளர் இல்லாதவங்க சில்வர் டம்ளரை தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ வானத்தில் நல்லா நிலவு வந்து பிரகாசமாக தெரியுமில்ல, அதாவது 7 மணிக்கு மேலே அந்த சமயத்தில் உங்களுடைய மொட்டை மாடிக்கோ இல்லை வாசலுக்கோ இல்லை பால்கனிக்கோ ஏதாவது ஒரு விரிப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த தண்ணீரையும் நம்ம இந்த வூல்ஃப் மேஜிக் பிகினோன்னு எழுதணும் இல்லையா பேப்பர், அதையும் சேர்த்தே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. விரிப்பை வந்து நீங்கள் விரித்து வச்சு அதில் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 2 நிமிடம் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. நல்லா ஒரு ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதன் பிறகு களங்கம் இல்லாத இந்த நிலவை ஒரு 2 நிமிடமாவது நீங்கள் அப்படியே கண் கொட்டாமல் பாருங்கள். முன்னாடி அந்த பேப்பரில் எழுதி வச்சோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த டம்ளர் தண்ணீரையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா அந்த சந்திரனுடைய நேர்மறை ஆற்றலானது இந்த தண்ணீர்லேயும் இந்த வார்த்தை எழுதின இந்த பேப்பரின் மீதும் நல்லா வந்து விழட்டும், நம்ம மீதும் வந்து விழட்டும். அதன் பிறகு இந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் பணத்தை ஈர்க்கிறேன், பணம் என்னை விரும்புகிறது, நானும் பணத்தை விரும்புகிறேன், எனது தேவைக்கு அதிகமாகவே பணம் என்னிடம் சேர்கிறது, இந்த பணத்தை வைத்து நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறேன், என்னிடமிருந்து பணம் செலவானாலும் மீண்டும் வேகமாக திரும்பி 2 மடங்காக என்னிடமே வந்து சேர்கிறது, எனக்கு எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு தேவையான பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது, இந்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை நீங்கள் வந்துட்டு சொல்லணும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சேர்த்து வந்து சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா பணத்திற்கான நேர்மறை வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மணி அஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதெல்லாம் சொன்ன பிறகு நீங்கள் அங்கேயும் உட்காந்து அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எடுத்து மெதுவாக சிப் பண்ணி வந்து குடிங்க. அதாவது மெதுவாக வந்து குடிங்க, கடகடன்னு குடிக்காதீங்க. அப்படி குடிக்கும்போதே உங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரியும் பணம் உங்களை தேடி வர மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து குடிங்க. அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய தலைகாணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க. இன்று இரவு முழுவதும் இது உங்களுடைய தலைகாணிக்கடியிலே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எழுந்த பிறகு நீங்கள் இந்த பேப்பரை ஒரு மெழுகுவத்திலேயோ விளக்குலையோ காட்டி எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க. அப்படி ஊதும்போது தேங்க்யூ யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. இதை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கும் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.